15 வருஷம் கல்யாணமான தம்பதி, சண்டை சச்சரவு ஒன்றும் கிடையாது. கோபிநாத் சொன்ன மாதிரி பேரம் பேத்தி கொள்ளு பேரம் கொள்ளு பேத்தி எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் பிரச்சனையை பேசுகிற மாதிரி எந்த சண்டையும் கிடையாது. எல்லாரும் பேட்டி எடுக்கிறாங்க. ஏங்க உங்களுக்குள்ள சண்டை இல்லைங்க, சான்ஸே இல்லைங்க, எப்படிங்க சண்டை வராமல் இருக்கு? அது கணவன் பேசி மனைவி பேசாமல் இருப்பாங்களான்னு? பேச மாட்டாளுங்க. சும்மா சொல்லுங்க, எப்பாச்சும் ஒரு தடவையாவது சண்டை வந்துருக்குன்னு. இல்லைங்க சண்டை இல்லைங்க. எப்படிங்க சண்டை வராமல் இருக்கு? எப்படிங்க அவ பேசுவா? அவ தான் ஊமைங்களாச்சுட்டான். அவ ஊமை, பிரச்சனை இல்லாமல் போகுது. எல்லாரும் கேட்ட பிறகு அவனுக்கு ஒரு ஆசை, இவளும் என்னமோ சொல்லணும்னு ஆசைப்படுறா. சரி எதுக்கு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவோம், போய் பரிசோதனை பண்ணுவோம், பேச முடிஞ்சுன்னா அவளை பேச வைக்கவர். டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வந்தா, டாக்டர் என் மனைவி என்னமோ சொல்லணும்னு ஆசைப்படுறா, நீங்கள் எதுக்கு ஒரு பரிசோதனை பண்ணி பாருங்க டாக்டர். அவர் எல்லா பரிசோதனையும் பண்ணார். பண்ணிட்டு சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸ்ட்ரா சதை வளர்ந்துருக்குது, ஆப்ரேஷன் பண்ணால் உன் மனைவி கலகலன்னு பேசுவான்னு சொன்னார். 6 லட்சம் ஆகுனாரு. 3 வட்டிக்கு வாங்கினா 6 லட்சத்தை கட்டுனா ஆப்ரேஷன் சக்சஸ். அவன் வந்து கேட்டா, டாக்டர் என் மனைவி போ 8ஆம் நம்பர் ரூம்ல எகிரி பேசிக்கிட்டு இருக்கிறா, போய் பாருனா. போனா கதவை திறந்தா, கணவனை பார்த்தா, 15 வருஷம் பேசாததை 10 நிமிஷத்தில் பேசி முடிச்சா. வாழ்க்கையில் உன்னை கட்டி நான் என்ன சுகத்தை கண்ட, நகையுண்டா நட்டுண்டா இருந்திருந்து பெத்தவங்க என்னை கொண்டு வந்து பாலும் கணத்தில் தள்ளி, ஐயோ நான் ஆட்டுக்கல்லாக இருந்தா ஊரே ஆட்டி இருக்குமே, அம்மியா இருந்தா ஊரே அரைச்சிருக்குமே, அத்தனையும் போச்சே அப்படின்னு பேசினா. கதவடைச்சா, திரும்பி வந்தா, டாக்டர்கிட்ட சொன்னா, டாக்டர் 6 வட்டிக்கு வேணாலும் வாங்கி கட்டுறேன் டாக்டர், அவளை மறுபடியும் ஊமையாக்குங்க டாக்டர்னா. இப்போ டாக்டருக்கு கோபம் வந்துச்சு. ஏண்டா வேணும்னா திறக்கிறதுக்கு வேண்டானா அடைக்கிறதுக்கு இது என்ன வாய்க்கா வரப்பாடா, ஒன்று செய்ய 50,000 கட்டுறா, உன்னை நான் ஜெவிடாக்கிடுறேன்னாரு. சரி இதுலேருந்து நீ என்னதான் சொல்ல வர்ற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வீட்டில் ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா வாயிருந்தும் ஊமைகளாய் காதிருந்தும் செவிடர்களாக இருந்து பாருங்க. கணவன் பேசும்போது மனைவி ஊமையும் செவிடா இருங்க. மனைவி பேசும்போது பேசுமா நீ பாட்டுக்கு பேசமான்னு காதில் பஞ்ச வச்சுக்கிட்டு காது கேட்காதவராகவும் ஊமையுமா நடிச்சு பாருங்க. வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வெற்றி காத்திருக்குது இல்லைங்களா? இன்னும் புரிகிற மாதிரி ஒரே வார்த்தையில் சொல்கிறேன். கோயிலுக்கு போகிறீங்களா, ஓம் ஓம்னு சொல்லுங்க. வீட்டுக்கு வர்றீங்களா, ஆம்னு சொல்லுங்க. அத்தனை சிக்கலுக்கும் தீர்வு இருக்குதே. இந்த தீர்வு கிடைக்காம நம்ம எங்கே போகிறோம்? மனநல மருத்துவர்கிட்ட போகிறோம். இங்கே ஒரு காலகட்டங்கள் எல்லாம் கல்யாணத்துக்கு வீட்டில் இருக்கிற பெரியவங்க புத்திமதி சொல்லுவாங்க. இன்னைக்கு திருமணத்திற்கு முன்பு மனநல மருத்துவர்கிட்ட மணமகனையும் மணமகளையும் கூட்டிகிட்டு போய் அவங்க திருமண வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற ஆலோசனையை தந்து அப்புறம் திருமணம் பண்ணுற ஒரு சூழலுக்குள்ளே நம்ம மாறி இருக்கிறோமே. யோசிச்சு பாருங்க. சரி அப்படித்தான் பேசினாலும் அந்த திருமண வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. அன்னைக்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம். இன்னைக்கெல்லாம் 65% நீதிமன்றத்தில் குடும்ப நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்டு வழக்கு இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்? ஒரு இதையும் யோசிச்சு பாருங்க. ஒண்ணுங்க, அன்னைக்கு சண்டை வந்ததுன்னா இப்போ அந்த காலமெல்லாம் எனக்கு நினைவு வருது. வீட்டில் ஒரு பிரச்சனையா, ஒரு அடி விட்டுட்டாரா, அப்பனுக்கு கடிதம் எழுதுவோம். இந்த இணையம் வாட்ஸ்அப்பெல்லாம் இன்னைக்கு கிடையாது. ஒரு கடிதத்தை போடுவோம். அந்த கடிதம் எங்கள் அப்பன் கையில் போய் கிடைக்கல 1 வாரமாகு. அதை வாங்கி பார்த்து எங்கள் அப்பன் குதின்னு குதிப்பா. பாரு என்ன தைரியம் இருந்தால் அம்மனியை அடிச்சிருப்பானவ. டே அங்காளி வங்காளி எல்லாம் வாங்கடா, அண்ணன் தம்பி அத்தனை பேரையும் கூப்பிட்டு ஆடு அடித்து கோழி அடித்து குழம்பு வச்சு அவங்கள எல்லாம் சாப்பிட வச்சு வாங்கடான்னு கூப்பிட்டு வரையில இன்னொரு வாரம் ஆயிரு. 15 நாள் ஆயிரு கிட்டத்தட்ட. அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்து சேரும்போது அடுத்த உள்ளே தயாராகி உட்காந்துருப்போம். இருந்துச்சுங்களா இல்லையா? பொய்யா உண்மையா? இருந்த மண்ணு தானுங்க இந்த மண்ணு. அப்படித்தாங்க வாழ்ந்தோம். உடனே இங்கே வருவாங்க, சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு அட ஏதோ மாப்பிள்ளை கையை ஓங்கிக்கிறாரு, அம்மனி கழுத்தில் வட்டுடுது, அம்மனி இதுக்கு போய் ஒரு கடிதத்தை போட்டுக்கிட்டு சரின்னு இங்கேயும் கோழி அடிச்சு இங்கேயும் மாடு அடிச்சு இங்கேயும் சாப்பிட்டு எங்கள் வங்காளி மக்கள் எல்லாம் ஊர் போய் சேர்ந்தாங்களா இல்லைங்களா? சிக்கல் இருந்துதா? குடும்பத்தில் சிக்கல் இருந்துதா? இன்னைக்கு பேச முடியுமா? கேட்கும்போது வாட்ஸ்அப் ஆன் பண்ணுறா, பேசு மவளை பேசு. பேசாதக்கு முடிய வீடியோ எடுத்து அனுப்பிடுறா. ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி வெளியில் வந்துடுறா. வா அடி உத குத்து, இதை வீடியோ எடுத்து போட்டுடுறாங்க. ஒன்றுமே நடந்திருக்காதுங்க. ஒன்றுமே வாயில் ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்போம். வெளியில் வந்து முடிய அவுத்து போட்டு வா அடி உத குத்து, அதை மட்டும் அங்கே போகு. அடிச்சு போட்டாங்கடா. எவ்வளவு பெரிய சிக்கலுக்குள்ள நம்ம போயிருக்கிறோம். இதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? அன்னைக்கெல்லாம் என்ன பிரச்சனையா இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளேயே பேசி தீர்த்துட்டாங்க. ஆனால் ஏன் இன்னைக்கு இந்த சூழல் வந்திருக்குதுன்னா, இங்கே 10 வருஷ குழந்தை பாக்கியம் இல்லை ஒரு தம்பதிக்கு.
10 வருஷம் கழிச்சு அவள் பலாச்சோளம் மாதிரி ஒரு ஆம்பளை பையனை பெற்றுட்டா. பேர் வைக்கிறதுல சிக்கல் வந்துடுச்சு. என்ன பேர் வைக்கிறது? அந்த அம்மா சொல்லுது, எங்கள் அப்பன் பேர் சிவசாமி வரணுங்குது. அவர் சொல்கிறாரு, எங்கள் அப்பா கிருஷ்ணசாமி வரணுங்கிறாரு. 3 மாதம் 2 பேர் பேரே வைக்கல. தினம் சண்டை. பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்தாராடா, என்னடா எப்போ பாரு சண்டை, சரி நம்மளாவது போய் நாட்டாமல் செய்யலான்னு வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டார். 2 பேரும் சொன்னாங்க. அந்த அம்மா சொல்லுது, எங்கள் அப்பா பேர் சிவசாமி வரணுங்க. அவர் சொல்கிறார், எங்கள் அப்பா கிருஷ்ணசாமி அந்த பேர் வரணும்னு. உடனே இவர் பார்த்தாரு நாட்டாம, ஓ உங்கள் அப்பா 2 அப்பம் பேரும் வரணும், அவ்வளோதானே, நான் ஒரு பேர் சொல்லிட்டான்னாரு. சொல்லுங்கண்ணா, சிவராமகிருஷ்ணன் பேர் வைங்கன்ட்டாரு. 2 பேருக்கு ஒரு சந்தோஷம். இப்படி இத்தனை நாள் நம்மளுக்கு தெரியாமல் இருந்தது. சரி சிவராமகிருஷ்ணன் முடிவு பண்ணிட்டாங்க. உறம்புறைகளை எல்லாம் கூப்பிட்டு விட்டுட்டாங்க. வெடிஞ்சா பேர் வைக்கணும். 2 பேரும் பேசிக்கிறாங்க. எனக்கு சிவசாமி எங்கப்பனுங்க, கிருஷ்ணசாமி உங்கப்பனுங்க, இதாருங்க இடையில ராமனு. ஐயோ என்ன யார்வா அவரைவே கேட்கலாம். பக்கத்து வீட்டை போய் கதவை தட்டுனாங்க. அவர் கேட்டார், என்னப்பா உப்ப பிரச்சனை? அதுதான் எல்லாம் முடிஞ்சு காலையில் பேர் வைக்க சொந்த பந்தமெல்லாம் கூப்பிட்டாச்சல்ல, என்ன பிரச்சனைன்னு. இல்லைங்க, எங்கப்பன் பேர் சிவசாமிங்க, அவங்கப்பன் பேர் கிருஷ்ணசாமிங்க, இது என்னங்க இடையில ராமன்னு. அவர் சொன்னார், எங்கப்ப ராமசாமின்னார். சந்தடி சாக்கில் அவர் சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டார். இது சிரிக்கலாம். என்ன சிந்தனை தெரியுங்களா? எப்பவுமே ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது 3வது நபர்கள் குறுக்கீடு வந்துச்சுன்னா இந்த 65% இதுதான். அந்த 3வது நபர்னு யாரை சொல்கிறேன் தெரியுங்களா? பெத்தவங்களையும் சேர்த்தித்தான் சொல்கிற. என்னைக்கு உங்கள் பிரச்சனைகளை நீங்களே தீர்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறோமோ அன்னைக்கு தாங்க நான் சொல்கிற இந்த வழக்கு குறையும்னு சொன்னால் வாழ்க்கைக்குள்ளே எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குது. பெரும்பாலும் நம்ம வாழ்க்கைனா என்னன்னே தெரியாமல் ஓடிட்டு இருக்கிறோம்.